ஆதவ் அர்ஜுனாவை கடுமையா தாக்கி ரஜினி ரசிகர்கள் போஸ்டர் அடிக்கிறாங்க. பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருக்காரு ஆதவ் அர்ஜுனா. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி இந்திய சினிமாவோட ஈடு இணையில்லாத ஒரு நடிகர், அதை யாராலையுமே மறக்க முடியாது. இந்த நிலைமையில ரஜினி சில வருஷங்களுக்கு முன்னாடி அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா உடல்நிலை முடியாத காரணத்தினாலையும் கொரோனா நேரம் அப்படின்றதுனால ரசிகர்களோட உயிர் போயிடக்கூடாது அப்படின்றதுனாலையும் அரசியல இருந்து விலகிறதா ரஜினி சொல்லியிருந்தாரு. ஆனா ரஜினி அரசியல் இருந்து விலக வேற காரணங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சோசியல் மீடியா தொடங்கி நிறைய பேர் கருத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த நிலைமையில தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரஜினி திமுக மிரட்டினதுனாலதான் பயந்து அரசியல இருந்து பின்வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. இதனால ரஜினி ரசிகர்கள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் பயங்கர காண்டா இருக்கு. இதுல முக்கியமா ரஜினியோட ரசிகர்கள், மாமனார் சோத்துல வாழக்கூடிய உனக்கே இவ்வளவுனா 75 வருஷம் உழைச்ச எங்க தலைவருக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பகிரங்கமா போஸ்டரே அடிச்சிருக்காங்க. ரஜினி தரப்புல இருந்தும் இதை எதிர்த்து அறிக்கையெல்லாம் வந்துச்சு. இதனால பயங்கர பிரஷருக்கு ஆளான ஆதவ் அர்ஜுனா ஒரு மேடையில பகிரங்கமா ரஜினி குறித்து பேசினதுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டிருக்காரு.